உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியை ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே. பொண்ணுன்னா அந்த பொண்ணு பின்னாடி பைத்தியமா இருப்பியா? என் ஊர்ல வேற பொண்ணே இல்லையா உனக்கு? ஏன்டா சுத்தி சுத்தி அவளையே தான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்க வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவேன். இப்ப என்னடானா வந்து பிளைண்டா தான் இந்த ப்ராஜெக்டை நான் செலக்ட் பண்ணேன். சந்தோஷ் சார் ஐயோ நான் பயந்துட்டேன், யாரையோ சொல்றாருங்க போல. சீசன் 3 உடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதுல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சீசன் 3 இந்த லவ் பண்ற ஸ்டார்டிங்ல நல்லா அப்படியே ஜாலியா தான் இருந்துச்சு. போக 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 சண்டை, இது அது இது அது. வணக்கம், வெரி வெரி வார்ம் வெல்கம் விகட நேயர்களுக்கு. நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன்ல ஒரு செல்ஃப் மேட் ஆக்டர் தான் பேச போறோம். அண்ணா சீரியல்ல நீங்க பார்த்து ரசிச்சுட்டு கூடிய சத்யானா, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க? சூப்பரா இருக்கேன். நான் வெரி வெரி ஹாப்பி மீட்டிங் யூ ஹியர். ஸோ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஹவுஸ் லைஃப்? லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டே பை டே. லைக் வந்து புதுசா நிறையா நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம லைஃப்ல தான் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். ஓகே, ஐ திங்க் நாங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. என்ன இன்டர்வியூ கேட்டோடனே நான் வளர்ந்த பிளேஸில் தான் அந்த இன்டர்வியூ நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர் சோ மச் அந்த மேக்கிங்கில் அதை பற்றி பேசுவோம். செல்ஃப் மேட் ஆக்டர் அப்படின்னு ஒரு டேக் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இன்ட்ரொடக்ஷனில். வாட் ஹஸ் கான் இன்டு த மேக்கிங் ஆஃப் சத்யானா? ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ ரியலைஸ் வாட் ஐ எம் டூயிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ திங்க் அ லாட் நினைக்கிறேன். ஐ எம் ஓவர் திங்கர். ஸோ அது நிறைய பேர் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஃபீல் இட்ஸ் குட் இல்லை. வென் எவர் யூ சி சம்திங், வென் யூ டாக் ஆர் லைக் வந்து நம்ம வந்து எங்கள் ஸ்க்ரீனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ வி திங்க் அண்ட் வி டூ, அது வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் லைக், திஸ் இஸ் வாட் இஸ் இன்சைட் மீ. ஓகே, ரைட். அண்ட் இப்போ வந்து யூ கோயிங் ஸ்ட்ராங் வித் அண்ணா சீரியல். வில்லனாக கலக்கிட்டு இருக்கீங்க சீரியல்ல. எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கு, அதை தாண்டி எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ்? ஆடியன்ஸ் வைஸ் எனக்கு எதிரே பார்க்கலாமா. ஆக்சுவலாக வந்து பிளைண்டாக தான் இந்த ப்ராஜெக்டை நான் செலக்ட் பண்ணேன். எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து ஸ்லாங் வந்து வேறு. அது இன்ன வரைக்குமே எனக்கு அந்த ஸ்லாங் செட் ஆகலை. எனக்கே அறியாமல் எப்போயாவது ஒரு டேக்கில் வந்து என் ஸ்லாங்கில் பேசுவேன். இப்போ லைக் வந்து ஆனால் அந்த ஸ்லாங் ஒரு விஷயம். இதெல்லாம் இருக்கும்போது ஐயோ என்ன எப்படி இருக்க போகுது, எப்படி என்ன எதுவும் தெரியாது. ஆனால் டே டு டே வந்து லைக் வெளியே எங்கேயோ போகும்போதோ சம்திங் லைக் தட் when people started to recognize you and say நீங்கள் ஜீ தமிழில் வருவீங்க தானே முத்துப்பாண்டியன், ஆமாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஆனால் ஐம் லிட்டில் ஷை whenever I get to hear all that. ஸோ இட் இஸ் கோயிங். ஆனாலும் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. ஏன்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங்மா. ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ ஐம் அ பட்டிங் ஒன். ஸோ ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டே டு டே. லைக் வந்து இட்ஸ் நாட் ரியலி ஈஸி. ஏன்னா வந்து ஒரு காலையில் போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறாங்க 9 மணிக்கு, நைட் 9 மணி கூட ஆகலாம், அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஸோ டஃப் டைம்ஸ். அந்த 9 to 9 நம்ம மூளை அப்படியே ஆக்கியபைடாக இருக்கணும். தென் யூ ஹேவ் யுவர் டைம். ஸோ இட்ஸ் கோயிங் ரியலி டஃப். ஆன் ஸ்க்ரீனும் ஃபைட் பண்ணுறீங்க, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து வில்லனாக ஃபைட் பண்ணாம சீன்ல கரெக்டா பண்ணணும்னு ஒரு ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா என் கூட நடிக்கிறவங்களாம் பயங்கரமா நடிப்பாங்க. செந்திலண்ணா ஒரு சைடு, அப்புறம் பூவிலங்கு சார், என்னுடைய சிஸ்டர் கேரக்டர், அப்புறம் என் கூட நடிக்கிறவங்க பிரீதா, இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டினா நம்ம என்ன பண்றது? இன்னும் அப்ப எப்படி ஸ்கோர் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தட் திங் இஸ் லைக் எஸ், அது வந்து எனக்கு வந்து அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படி வந்துடுறேன் நான். ஓகே, உங்க சீரியலை வீட்ல பாக்குறதுண்டா? அக்கா பாக்குறதுண்டா? உங்க பையன்? ரம்யா ரம்யா வந்து எப்பயாவது இந்த ரீல்ஸ் வந்து பாப்பாவ. பிகாஸ் ஷீ ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. லைக் வந்து அவளுக்கு நைட்ல வந்து ஷீ டேக்ஸ் சிங்கிங் கிளாஸஸ்னால, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ராட். ஸோ அது டிஃப்ரெண்ட்டான டைமிங்கில் எப்போ தூங்குறா எப்போ எழுந்திருக்கானே தெரியாது. ஸோ ரம்யாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவள் வந்து இந்த இன்ஷாட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பா. பார்க்கும்போது ஷீ யூஸ் டு சே, என்னமோ பண்ணி வச்சிருக்கிற, எல்லாரும் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஹாப்பி ஃபார் யூ அப்படிமா, தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் நான். தட்ஸ் ஹவ் ஷீ வாட்சஸ். அப்பத்தா வந்து ஷீ வாட்சஸ் மை சீரியல். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷீ வில் பி லைக் வந்து எப்படி சொல்றது,
ஐயையோ என்ன இப்படி பண்ற நீனு, எதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணு பின்னாடி பைத்தியமா இருப்பியா, என் ஊர்ல வேற பொண்ணே இல்லையா உனக்கு அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல பார்த்தா அப்புறம் லாஸ்டா தங்கச்சி வந்து என்னன்னா, ஏன்டா சுத்தி சுத்தி அவளையே தான் கல்யாணம் பண்ணுவேன், அவங்க வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவேன், இப்ப என்னடானா வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது உனக்கு பிடிக்காதாமா, அது என்னடா நியாயம், பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படிம்பாங்க. பார்த்தா சீரியலை பார்த்தா ஸோ அந்த மாதிரி தான் இன்டென்ஸா இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ when it comes to my place, ஓகே. யூஸ்வலா அந்த சீரியல்ஸ்னானா இப்போ வில்லன் அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப கம்மியாக தான் நம்மளால பார்க்க முடியும். வில்லிஸ் தான் அதிகமா இருப்பாங்க, ரெகக்னிஷனும் அவங்களுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோடைய அப்ரோச் வரும்போது வில்லனாக பண்ண போறோம் அப்படின்னு உங்களுடைய மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? இப்போ ஐ யூ ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் பிளேஸ் நினைக்கிறீங்க? நோ மேம், ஐ எம் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைஃப்ல தான் Okay. உள்ளே போனேன் நான். எனக்கு ஏன்னா when it comes to serial, வேற டிஆர்பி எப்படி ஏறும்னா ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படி இப்படி ஏறதான் போகும். ஸோ ஐ எம் ஃபிக்ஸ்ட் வித் தட். நான் நல்லா பண்ணனா மேபி ரைட்டர் மைட் லைக் இட், ஓகே. ரமணன் சார் மைட் லைக் இட், இந்த டைரக்டர் மைட் லைக் இட். ஸோ மேபி லைக் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் அண்ட் ஹேவ் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. அதை பத்தி எதுவுமே நான் யோசிக்கல. இப்போ உங்க மைண்ட் செட் என்ன, எப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் அடாப்ட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த போலீஸ் கேரக்டருக்கும்? அந்த இல்லம்மா, இன்னும் நான் வந்து எப்படி சொல்றது, when it comes to this கேமரா ஒர்க் டுவர்ட்ஸ் ஒரு 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 ஆக்டருக்கு வந்து கேமரா எவ்வளோ ஃபேவர் பண்ணுறாரு அதெல்லாம் இருக்கு, எஸ்பெஷலி சீரியல்ஸ். ஏன்னா கம்மியான ஷார்ட்ஸ் பிகாஸ் தே டேக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சீன்ஸ் சீரியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ கூட நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐம் ஸ்டில் லேர்னிங். ஓகே. எஸ், தட்ஸ் மை ப்ரெசன்ட் திங். ஓகே. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போது ஆப்வியஸா கணக்காடும் காலங்கள் பத்தி பேசி ஆகணும். பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக வலம் வந்திருப்பீங்க. கனாவுடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இப்போ சீசன் 3 உடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதுல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சீசன் 3, எஸ் ஐ எம் தேர். சீசன் 3 சந்தோஷ் இஸ் பேக். ஓகே. அப்படிதான். ஏன்னா சீசன் 2ல வந்து லாஸ்டா சொன்னேன் இந்த மாதிரி ரைடுக்கு போக டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபேரோனிக்கு சொல்லிட்டு போவேன். இந்த வாட்டியும் ஒரு ரைடோட தான் வர மறுபடியும். ஓகே. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு 3 days ஐ டிட் மை ஷூட். இப்போ ரீசெண்டாக ஷூட் இஸ் ரியலி கோயிங் வெல். அதுவும் இப்போ டீம் இஸ் லைக் வாவ், ஓகே, வேற லெவலில் இருக்காங்க பசங்களாம். ஓகே. ஸோ ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா கனா வந்து எனக்கு ஒரு பெரிய பூம் கொடுத்துச்சு லைஃப்பில். ஸோ மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அண்ட் ஆல் வாஸ் லைக் ஆன் அ பூம். ஒரு சிங்கிள் டே ரீச்ல வந்து பா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஓகே. லைக் வாட், என்னடா நம்மளுக்குலாம் Is it really happening லைக் ரியலி ஹாப்பிங் அப்படிலாம் இருக்கு. அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நான் ஏர்போர்ட்ல கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தேன். நானே என்னன்னா அடுத்த நாள் வந்து சரி பார்ட்டிலாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த 2 பசங்க உட்காந்துட்டு இருந்தவங்க நீ சந்தோஷ் சார்றானுங்களா, ஐயோ நான் பயந்துட்டேன், யாரையோ சொல்றாருங்க போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும், நம்மளா சொல்றாங்க, சரி சரி நடப்போம்னு சொல்லிட்டு டைட்டா நடந்து போயிட்டேன். ஸோ ஈவன் த ரெகக்னைசேஷன் வைஸ் இட்ஸ் லைக் ரியலி குட் வித் கனா. எனக்கு என்னன்னா ஹாட்ஸ்டார் இஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி ஆர்டிஸ்ட் டு பி தேர். அது வந்து ஒரு லீடிங்கான ஒரு இதில் இருக்கும்போது எஸ் ஐ எம் வெரி ஹாப்பி, பிளெஸ்ட், அவ்வளோதான். ஓகே. கனாவுடைய சீசன் 1 ஆக இருக்கட்டும், சீசன் 2 ஆக இருக்கட்டும், அந்த ரெஸ்பான்ஸும் சரி அந்த ரீச்சும் சரி ரொம்ப எவிடென்ட்டா நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதில் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரிஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வரைக்கும் இப்போ வரைக்குமே இன்ஸ்டாகிராம்ல நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன். சீசன் 3ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? ஐ எம் புட்டிங் அவுட் டு சந்தோஷ் சார். சீசன் 3ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் லைக் எப்படி சொல்றது, சந்தோஷ் இஸ் கோனா பி சந்தோஷ். ஓகே. as usual அடிதான். How are the students now? Students வந்து obviously there is going to be lot of interaction between my like you know me and my students. ஏன்னா அடிக்கிற ஒரு டீச்சரை நான் ஒருத்தன் தான். ஸோ அந்த மாதிரி தான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் நவ். ஸோ இன்னமே தான் எனக்கு போக 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 தான் ஐ கேன் டிஸ்கவர் வித் தெம். Okay. ஸோ எப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் எப்படி இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு. Okay. இது வரைக்குமே ஒரு வெறித்தனமாக தான் பண்ணுறானுங்க. Okay. they are very prepared. Yet another amazing season எடுத்துக்கலாம். Obviously எனக்கு அவர் I couldn't recognize that actor, like our name da, because guy who acted with me, what a performer he is. He is like going left, right and center. நான் ஒன்று அடிச்சேன்னா அவன் அடிக்கிறான். ஆஹா ரைட்டு டாக்டரே இருக்கணும்னு சொல்லி அவனை நோட் பண்ணி வச்சிருக்கான். அவன் பேர் தான் எனக்கு தெரியல. Okay. Yeah.
ஓகே, we are really looking forward to season 3. உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பத்தி பேசும்போது கனா மட்டும் கிடையாது, இன்னொரு ப்ராஜெக்டும் நீங்க விஜய்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கங்க நிறைய செய்திகள் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பத்தியும் கண்டிப்பாக பேசி ஆகணும். இஸ் இட் ரியலி ஹேப்பனிங்? என்ன மாதிரி கதாபாத்திரம், என்ன மாதிரி சீரியலாக எதிர்பார்க்கலாம்? விஜய் டிவி ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஸோ வேலைக்காரன் லாஸ்ட்டாக பண்ணேன். இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் தான் இதுலேயும். ஓகே. ஸோ மற்றபடி கேரக்டரைசேஷன்லாம் வந்து ஸோ ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் இட் வில் பி நைஸ் டு சி. ஸோ இப்போதைக்கு அது நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமேன்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. நான் ஆர்டிஸ்டாக வந்து ஒன்று பண்ணணும்ல. ஓகே. சரி, அங்கேயே நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் என்ன பண்ணுறாங்க. அண்ட் பூஜா ஹேப்பன். ஸோ த ஷூட் வந்து போயிட்டுருக்கு. என்னுடைய போர்ஷன் வந்து ப்ராபப்ளி பை நெக்ஸ்ட் மந்த் பை காட்ஸ் வில் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். லான்ச் எப்போ இருக்கும்னு ஏதாவது? லான்ச் பற்றி எனக்கு ஆக்சுவலாக சொல்லலை. அரசல் புரசலாக நானும் அது கேள்விப்பட்டேன். லைக் வந்து ப்ராபப்ளி வித்தின் 2 months லெஸ் தென் அ மந்த் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே. நாட் மோர் தென் தட். இந்த 2-1 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டுவர்ட்ஸ் இட் ஆல்சோ. ரைட். ஆனா ஃப்ரம் நத்திங் இப்போ வந்து யூ குவைட் பிஸி வித் 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஹவு டு யூ ஃபீல் இந்த ட்ராவல், இந்த ஜேர்னி, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஹவு டு யூ பிளே யுவர் செல்ஃப் இன் த லோ டைம்ஸ்? ஓகே, இட்ஸ் ஐ செட் லைக் ஐ காட் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்குள்ளே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம், அது நிறைய பேர் எப்படி வேணாலும் நினைக்கலாம். என்னுடைய இதில் வந்து நான் அதுக்குள்ளே போனதுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் டு ஃபால் இன் டு மை பிளேஸ். லைக் திங்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ மேபி லைக் வந்து என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்னாலேயும் அப்படி நடக்குதா என்னன்னு தெரில. மேபி பிகாஸ் ஆஃப் தட் கனெக்ஷன் இருக்கலாம். ஐவ் பின் ஒர்க்கிங் ரியலி குட் இப்போ ரீசெண்ட் டைமில். பிகாஸ் லாஸ்ட் டைம்லாம் வந்து ஐ வாஸ் லைக் லிட்டில் மெஸ்ட் அப் வித் மை செல்ஃப். ஸோ என்ன நானே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து திங்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் டு மை பிளேஸ். ஓகே. ஸோ end of the day I'm correcting myself till date. Okay. So that's why I'm like this. Okay. As an actor வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நிறைய பேர் பேசி கேட்டிருக்கோம். இப்போ காலையில் போனால் நைட் ஆகிடும், பர்சனல் லைஃப் பேலன்ஸ், மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சத்யானாவுடைய பெரிய சேலஞ்ச் வந்து செலிபிரிட்டி கப்பலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். ஏன்னா திஸ் ஆல்வேஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் அது பண்ணாலும் தப்பு, பண்ணனாலும் தப்பு, நிறைய வெர்டிகல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நாங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிறது இல்லை. செலிபிரிட்டி கப்பல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வி ஆர் ஜஸ்ட் another ordinary guys. லைக் பீப்புள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நானும் ரம்யாவுமே அப்படிதான். எங்கே நாங்கள் வெளியே போனாலும் நாங்கள் அப்படிலாம் கிடையாது. ஜாலியாக அப்படியே ஜாலியாக நாங்கள் பாட்டு ஜாலியாக நாங்கள் அப்படி தான் இருப்போம். அந்த செலிபிரிட்டி கப்புள் லைக் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் அஸ். நோ, வீல் பி ஆர் செல்ஃப். ஸோ அது வந்து அவங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அது கூட எங்களுக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நம்ம தானே. எதுக்கு நம்ம இன்னொரு எப்படி சொல்றது, இன்னொரு மாஸ்கை போட்டு வெளியே போகணும் தான். இட்ஸ் ஆர் கான்செப்ட். That's what we are following. Okay. Yes. Yeah. உடைய எல்லா ஹைஸ் அண்ட் லோஸ்லயும் வந்து ரம்யாக்கா தொடர்ந்து இருந்திருக்காங்க. இப்போ லைஃப் இஸ் சேஞ்சிங் ஃபார் யூ. ஸோ இப்போ உங்களுடைய கான்வர்சேஷன் வித் ரம்யாக்கா, இது இப்போ அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு நெகிழ்ச்சியாக அந்த தருணத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? Can you also talk about that? Yes. Between me and Ramya, we had lot of ups and downs relationship. After baby, before baby, when we are dating and all. When we are dating, the love பண்ற ஸ்டார்டிங்ல நல்லா அப்படியே ஜாலியாக தான் இருந்துச்சு. போக 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 சண்டை, அதுன்னு வந்து. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேரும் விட்டு கொடுக்கல. எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்கல. நான் வந்து என்ன பெரிய தப்பு பண்ணாலும் வா 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 எங்கே போகிற, இதுதான் உன் வீடு, வான்னு கூப்பிடுவா. ஸோ she is the one who is holding things stronger. And பேசிக்காக சொல்ல போனோன்னா எனக்கு கரெக்டான பாத்தில் அவள் போடுறா. பை ஷி டாக்ஸ் அ லாட். முன்னால எனக்கு பிடிக்காது, இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா அது எனக்கு நல்லதுன்னு தோணுது, தெரியுது. ஸோ அதனால் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் ஹாப்பி லைக் திஸ். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ரீல் வந்து நான் பார்த்தேன். நீங்க வந்து உங்களுடைய சன்னோட ரொம்ப கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன், இந்த ஸ்கூல்ல வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி, அந்த வீடியோ ஐ திங்க் ட்ரெண்ட் கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன
ஸ்கூல்ல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கா? அவ பேரு என்னடா? என்ன வலியில? ஏய் இப்படி திரும்ப மறந்துட்டியா? அப்புறம் சோ ஏன் அவளை லவ் பண்ற? அழகா இருப்பாளா? ரொம்ப அழகா இருப்பாளா? எங்க மண்டைக்கு அழகு கேக்குது. அழகு ஸ்கூலுக்கு படிக்க பட் எப்படிப்பட்ட டாடி நீங்க? வீட்ல உங்களுடைய பையன்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா, இல்ல கூலான டாடியா, இல்ல ஹவுஸ் அந்த டாடி ரோல் எப்படி ப்ளே பண்றீங்க? எப்படின்னா வந்து ஒரு வீட்ல வந்து நான் ஒரு எப்படி சொல்றது காமெடி போலீஸ். ஸோ லைக் பார்க்க எப்படி சொல்றது லைக் வந்து எப்படி பார்க்கறதுக்கு அங்கே விளையாட்டுத்தனமா அப்படியே இருப்பேன் நான். ஆனால் ஸ்ட்ரிக்டா எந்த டைம்ல எங்க இருக்கணுமோ அதில் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அண்ட் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி டு சே தட். ஸோ 4 வயசு ஆனாலும் அந்த ஒரு மரியாதை, என்னை பார்த்தா ஒரு மரியாதை அது இருக்கு. ஆனால் அவங்க அம்மானா அவனுக்கு கவலை இல்லை. அடிப்பான், இது பண்ணும், அது பண்ணும். நானா கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருக்கு. ஆமா ஆமா. அதே டைம்ல காமெடி பண்ற இடத்துல காமெடி பண்ணிட்டு ஜாலியா இருப்பேன். அண்ட் ஹி இஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆமா, நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு போய் சில டைம்ல தூங்கிடுவான், சில டைம்ல முழிச்சிருப்பான். அந்த முழிக்கிற டைம்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷமா இருந்தால் சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவேன் நான். ஆமா, திடீர்னு தூங்கணும் பக்கத்துல சரி தூங்க அப்படின்னு சொல்லி தூங்கிடுவான். பட் வாட் ஹஸ் சேஞ்ச் நினைக்கிறீங்க? அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் ரம்யாக்காக்கும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அது கேக்குறீங்கம்மா, தலை சுத்துதுமா எங்க 2 பேருக்கும். அப்பா, நாங்க ஒரு குழந்தைய படிச்சு லைக் எப்படி சொல்றது, கமிட்மெண்ட். இட்ஸ் a very big commitment because if you see me and Ramya, we are best friends. ஸோ ஆஸ் அ கப்புளாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நாங்கள் உள்ளே வச்சு எங்களுக்குன்னு ஒரு பாப்பா வந்துடுச்சு. அதை நாங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் a வெரி பிக் திங். ஆனால் அதே டைமில் we are loving it. அந்த ஒரு ஜேர்னி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏன்னா வளர்ந்துட்டானா கண்டிப்பாக எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா நானும் எங்கள் அப்பா கிட்ட பேசவே இல்லை ரொம்ப நாள். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ அந்த ஜேர்னி இட்ஸ் வெரி நைஸ். ஆனாலும் வந்து அது வந்து மெச்சோர்டாக மாற்றுது சம்டைம்ஸ். ஏன்னா லைக் வி போத் ஆர் லைக் எப்படி சொல்கிறது, வென் வி பி வித் ஈச் அதர், லைக் வந்து ஒரு டீனேஜ் கிட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, லைக் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு பாப்கார்ன் தூக்கி மற்ற அந்த மாதிரி நானும் ரம்யா ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இப்போ இவர் இருக்கனால நாங்கள் 2 பேருமே மெச்சோர்ட் ஆகிட்டோம் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சு நினைச்சிருச்சு அப்படிதான் இருக்கு. Right. All good, Anna. I think we should also talk about நீங்க டெலிவிஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி I think உங்களுடைய passion for acting started with cinema ன்னு நினைக்கிறேன். You wanted to come in cinema, that's what we've heard. So இப்போ things are really cooking in cinema ன்னு நினைக்கிறீங்களா? How about the opportunities that are coming your way? சினிமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சினிமால என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ட்ரைங் ரியலி ஹார்ட் ஃபார் இட் ஆல்சோ. சைமல்டேனியஸாக லைக் லாட் ஆஃப் திங்ஸ் இன் டெலிவிஷன்ஸ் வரும்போது லைக் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நான் இருக்க முடியும். ஆனாலும் வந்து சினிமா நான் ட்ரை பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தேர் இஸ் ஒன் மூவி கம்மிங், முசாசின்னு சொல்லிட்டு பிரபுதேவா சார் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. ஸோ பிரபுதேவா சார் வந்து லைக் அந்த ஒரு ட்ரூப்பில் ஒரு 3 பேரில் 4 பேரில் நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் நான். ஸோ தட் இஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ்ட் இன் ஃபியூ மந்த்ஸ் ப்ராபப்ளி. இப்போ தான் வந்து டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சிங்கிள் ஆல்சோ காட் ரிலீஸ்ட். ஸோ அந்த படம் தான் எப்போன்னு தெரில, நம்ம நண்பர் சாம் இப்போ ரிலீஸ் பண்ண பார்த்து. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ தட் இஸ் த லைன் அப் இன் மூவி வைஸ். ஆனால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் ட்ரைங் ரியலி ஹார்ட் டு கெட் இன்டு இண்டஸ்ட்ரி. லெட்ஸ் see, let's hope. ஓகே, முன்னாடி ஒரு பிம்பம் இருந்தது, இந்த சினிமா பண்றவங்க டெலிவிஷனுக்குள்ள வர மாட்டாங்க, ஏன்னா டெலிவிஷன் ஃபேஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிருக்கு. டெலிவிஷன் ஹஸ் பீன் a visiting card to people who wanted to come in cinema. உங்களுக்கு வந்து இந்த டெலிவிஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க? In cinema? Yeah. In cinema, yes, it's really helping because when you go to some audition or something, like out of like lot of people, like people அந்த ஆடிஷன் பண்ணுறவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. லைக் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, சீனியர் திங், பட் ஐயோ லைக் இந்த டைலாக் பண்ணுவீங்களா இருக்கும்போதெல்லாம் வந்து ஓகே
தெரியுது ரைட்டை மெயின்டைன் பண்ண மாட்டா சத்தியாடே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது ஒரு ஹாப்பினஸை கொண்டு வருது. அதனால வந்து ஐ ஃபீல் வாட் எவர் இட் இஸ் டேலண்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரிதிங். இல்லை டேலண்ட் டைம் அதான் முக்கியம். இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் பிரேக் ஆகி ஜாலியாக இருக்காங்க. ஓகே இட்ஸ் ஐ ஃபீல் do you really think television is a trump card to cinema? மேபி இஃப் யூ நெட்வொர்க் வெல் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்வி கேட்டேன் உங்களை. தட்ஸ் வை சத்யானா. பட் வாட் நெக்ஸ்ட் ஃபார் யூ நா? நெக்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லைம்மா. வி ஸ்போக் அபவுட் இட். கணக்கான காலங்கள் சீசன் 3, அதுக்கப்புறமேல் வந்து இந்த பனிவெளி மலைவரம் அண்ட் திஸ் முசாசி மூவி, தட் இஸ் லைக் த நெக்ஸ்ட். பைப்லைன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே தட்ஸ் இட். ரைட், வெரி நைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் Thank you so உங்களுக்கு. much, இட் இஸ் a great time talking to you and I really wish நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடக்கணும். திருப்பி ஒரு பேட்டியில உங்களை ஹோஸ்ட் பண்றதுக்காக நானும் காத்துட்டே இருப்பேன். Thank you, had a great time. பெரிய இடத்துல மீட் பண்ணுவோம். டேக் கேர். Yes, thank you. All the best. Thank you so much. உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸில் எப்போதும் விட இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாய் அட்சய திருதியை ஆஃபர். தங்க நகைகள் பவுனுக்கு ரூபாய் 1000 வரை தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே.